ஜெப நாள் ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் எழுப்புதலுக்காக உபவாசம் பண்ணி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, நம்ம வசிக்கிற பகுதியினுடைய எழுப்புதலுக்காக நாம் தொடர்ந்து உபவாசத்தோடு கூட ஒவ்வொரு 3வது சனிக்கிழமை கர்த்தர் சொன்னபடியே நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு நேரம் நல்லா நம்ம ஆராதித்தோம். தேவ சமூகத்துல நல்ல ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதித்தோம். இவ்வளவு நேரம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்த அத்தனை காரியங்களும் பரலோக ராஜ்யத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறப்பட்டிருக்கு. அத்தனை நிறைவேற போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபித்த காரியத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமா, தொடர்ச்சியா நீங்க ஆனா ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல கூட ரொம்ப நேரம் அல்ல, அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் சுருக்கமாய் தியானித்து நாம் செவித்து கடந்து போக இருக்கிறோம். இந்த நாள்ல கூட பாருங்க, லைவ்ல பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல கூட பாருங்க, என்ன தலைப்பு அப்படின்னா, வாக்கு தத்தம் கிடைத்த பின்பு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்தம் தான். அப்போ வாக்கு தத்தம் கிடைச்ச பிறகு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வாழணும்னு சொல்லி. என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஜெபம் பண்ணும் போது ஒரு சுகத்துக்காக, ஒரு பலத்துக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லிடுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் உனக்கு பலவீனத்தை மாற்றுவேன், உன் பயத்தை நீக்குவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன், உனக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தருவேன், உன்னை நீ கேட்கிறத நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்த அடுத்த செகண்ட் நிறைய பேரு மறந்து போயிடுறாங்க. வாக்கு தத்தம் கிடைச்ச பிறகுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சில கிறிஸ்தவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, அது அற்பமா எண்ணிக்கொள்ளுகிறாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, நிறைவேற்றுவார், செய்வார், ஏற்ற வேளையில ஏற்ற கருத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி அற்பமா நினைச்சு அப்படியே ரொம்ப பெருசாவே பாக்குறது கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வாக்கு தத்தம் கிடைச்ச பிறகுதாங்க சோதனை இருக்கு. உண்மையிலே சொல்றேன், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் பெறாத வரையிலும் நீங்க சோதனைக்குள்ள போக மாட்டீங்க. ஆனா என்னைக்கு நீங்க கையில பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, கர்த்தர் என்னைக்கு வாய் திறந்து கொடுப்பேன் செய்வேன்னு சொல்லிடுவாரோ, அடுத்த செகண்ட் சோதனை வந்துடும். இதுல ஒரு 2 பேருடைய காரியத்தை மட்டும் நீங்க பார்க்க போகிறோம். கர்த்தர் என்ன பேசுறாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அந்த மனுஷனுக்கு என்ன சோதனை வருது, அந்த சோதனையில அந்த மனுஷன் நிக்கிறாரா விழுகிறாரா, அப்படி விழுந்தா என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது நமக்கு ஒரு பாடம். அல்லேலூயா. இது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாடம், வேற எதுவும் இல்ல. சரி, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி கேட்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், ஆமா. இது யாருக்கு? வானங்களையும் படைத்த ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்துல பேசுறாரு. இது யாருக்கு பேசுறாரு, எதனால பேசுறாருன்னா, 15ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3 வாசி கேட்கலாம். 2 மற்றும் 3. விசாரணை கர்த்தனாய். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். இந்த வார்த்தை புலம்புறார். ஆபிராம்
ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னாடி ஆபிராமா இருக்கிறார். ஆபிராம் சொல்றாரு, எனக்கு ஒரு குழந்தை இல்லையா ஆண்டவரே, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, ஆனா என்னுடைய குழந்தை என்று சொல்லத்தக்கதாய் எனக்கு ஒரு குழந்தை இல்லை ஆண்டவர் என்று சொல்லி புலம்பும் போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆமா, சுதந்திரவாளி யாரு அப்படின்னா, கர்ப்ப பிறப்பில உனக்காக கொடுக்கப்படுகிற பிள்ளைதான் உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம வாசிச்சோம், ஆண்டவர் சொன்னாரு, இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை எண்ணி பாரு, இந்த நட்சத்திரத்தை எண்ண முடியலையா, அதே போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆபிராமுக்கு கர்த்தர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. என்ன சாங்ஷன் பண்ணிருக்கிறாரு? சந்ததியை பெருக பண்ணுவேன்னு என்ன அர்த்தங்க? குழந்தைய கொடுப்பேன், உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன், அந்த குழந்தை மூலமா சந்ததியவே பெருக பண்ணுவேன். ஈசாக்குக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாயிரும், ஈசாக்கு பெற்ற பசங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். இதுதான் ஆசீர்வாதம். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வந்து, ஆபிராமே நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லல, உன் சந்ததியவே பெருக பண்ணுவேன். அப்ப என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சந்ததி யார் யாரோ அத்தனை பேருக்கு குழந்தை பிறந்துரும், தாமதமானாலும் குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நீ ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி. அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, சாங்ஷன் பண்ணிட்டாரு. என்ன அவர் கேட்டாரோ, ஆபிரகாம் என்ன கேட்டாரோ சாங்ஷன் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம். ஆனா இந்த குழந்தை பாக்கியம் சாங்ஷன் ஆகிற வயசு எப்போ அப்படின்னா, 75 வயசுலதான் ஆண்டவர் சாங்ஷன் பண்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. ஆபிராம் 75 வயதுல இருக்கும் போது இந்த வார்த்தை கர்த்தரால ஆபிராமுக்கு உண்டாகுது. அது வரையிலும் கூடவே இருந்த மனைவி சும்மா இருந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகு அந்த மனைவினால என்ன நடந்ததுன்னு மட்டும் பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்பட வேண்டுமானால். பாருங்க, தன் மனைவியாகிய சாராயுடைய வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுக்கிறாரு. எதுக்கு செவி கொடுக்கிறாரு? ஆண்டவர் அங்க சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? சாராய், என்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறாரப்பா, நீ என்ன செய்ய, என்னுடைய பணிப்பெண் அப்படின்னா சாராய்க்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறா, என் வேலைக்காரியோட நீ என்ன செய், சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கோ. இதுக்கு ஆபிராம் காது கொடுத்து கேட்டு ஓகே சொல்லிட்டாரு. இது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப யார் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் வாக்கு தத்தங்கள் வந்த பிறகு. இன்னைக்கு நிறைய வீட்டுல கர்த்தர் யாருகிட்ட பேசுகிறாரோ அவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்க வீட்டை சொல்றேன், இன்னைக்கு உங்க கணவரை காட்டில் நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஏன்னா நீங்கள் தான் சோதிக்கப்படுவீர்கள். இங்க ஆண்டவரோடு பேசினது சாராள் அல்ல, ஆபிராம். அப்ப ஆபிராம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் தான் கேட்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, உங்க கணவர் இன்னைக்கு சபைக்கு வரல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க கணவரை தப்பு சொல்லக்கூடாது, நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டா உங்க கணவர் பேசினாலோ, இல்ல உங்க பிள்ளைகளோ, இல்ல யாரோ ஒருத்தர் பேசினாலோ என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்ல கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாரு, நான் இந்த மாதிரி கதை செய்ய மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வாய் திறந்து சொல்லணும். ஆனா இங்க ஆபிராம் வாய் திறந்து சொல்லல. என்ன சொல்லிருக்கலாம்? சாராள் சொல்லும் போது, தப்பு, ஆண்டவர் கூட பேசிட்டாரு, எனக்கு சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து உன் வேலைக்காரோட சேர மாட்டேன் சொல்லிருக்கலாமா இல்லையா? ஆனா இங்க வந்து என்ன நடக்குது? ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனார். இது ஆபிராமுடைய தவறு. அதே போல ஆபிராமை சோதனை பண்ணின சாராளும் கர்த்தருடைய சன்னிதானத்துல சரியா இல்ல, அதுவும் தப்பு. அல்லேலூயா.
இந்த தப்பு நடந்ததுனால எவ்வளவு பெரிய விளைவு வந்தது தெரியுங்களா? அந்த சாராருடைய பணிப்பெண் பேர் என்னன்னு கேட்டா ஆகார், வேற யாரும் இல்ல. அதே அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். இங்க சாராளுக்கு ஒரு பிரச்சனை வருது. சாராள் தான் சொல்றா, என்னுடைய வேலைக்காரிய நீ எடுத்துக்கோ. ஆனா அதே வேலைக்காரி கர்ப்பமான பிறகு என்ன எப்படி பாக்குறானா? அற்பமா. தன்வின தன்னை சுடும். இதுதான் நம்ம பண்ற தப்ப. சாராள் ஒரு வேலைக்காரி மூலயமா அற்பமா எண்ணப்படுகிறது அவரால ஏத்துக்க முடியல. போய் சண்டை போடுற ஆபிரகாம்கிட்ட, நீங்க தான் காரணம். பாவம் அந்த மனுஷன். ஆனா அந்த மனுஷனும் பாவம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து போனார். என்ன வேணும் உனக்கு? அமைதியா இருக்கணும், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் தான். என்னைக்குமே வாக்குத்தத்தங்களை மறந்து போனா இந்த மாதிரி நிம்மதி இழந்து போயிடுவோம். ஏன்னா வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்ப கர்த்தரை ஒருவேளை ஆபிரகாம் கனம் பண்ணியிருந்தா சாராளுக்கு இந்த மாதிரி ஒரு அற்பமா எண்ணப்படுகிற காட்சி வந்திருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு நம்ம அற்பமா எண்ணப்படுகிறோம் தெரியுமா? மத்தவங்கனால. கர்த்தருக்கு நம்ம கனம் கொடுக்க மாட்டேங்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போகிறோம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒரு சில இடத்துல கனஈனப்படுகிறீர்களா? ஐயோ, என்னை அற்பமா பாக்குறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது இல்லை. எந்த மனுஷன் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறானோ அவன் எங்கேயுமே சோர்ந்து போனது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன கனம் பண்றவங்கள நான் எல்லா இடத்துலயும் கனம் பண்ணுவேன். மரியாதை குறைவு எங்கேயுமே ஏற்படாதுங்க. இங்க இந்த ஆபிரகாம் செய்யற தவறு சாராளுக்கு பிரச்சனை வருது. சாராள் அப்படியே வெந்து புழுங்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வெல்லாம் வாசிச்சு பார்த்தா ஆகார வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க. ஆபிரகாம் சொல்லிட்டாரு, உன் பணிப்பெண் தானே, நீயே பாத்துக்கோ. கர்ப்பஸ்திரீ, வயிற்றுல குழந்தை இருக்குது, ஆனா வீட்டை விட்டு வெளியேற்றி ஆகார். அந்த உண்மையிலேயே சொல்றேன், இந்த மூணு பேத்துல பாவமான ஜென்மம் யார் தெரியுமா? ஆகார் தான். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம தப்பு பண்ணிட்டாரு. சாராள் சோதனைனால தப்பு பண்ணாங்க. ஆனா இடையில மாட்டிக்கிட்டது ஆகார் தான். அந்த அம்மா தேவையில்லாம மாட்டி அந்த ஆகார வெளியே அனுப்பிட்டாங்க. வீட்டுல விட்டு கிளம்பி கர்ப்பஸ்திரீ ஒரு தெருக்குள்ள நடந்து போறாங்க, வனாந்திரத்துக்குள்ள நடந்து போறாங்க. ஆண்டவர் அப்பதான் கேட்கிறாரு, ஆகாரே எங்க போற? நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம செய்யக்கூடிய காரியம் நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாகும். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, பாவியாகிய ஒருவன் நிமித்தம் மிகுந்த நன்மைகள் கெடுக்கப்படும். அப்ப நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போவதே பாவம். கர்த்தருடைய வார்த்தைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறாம மறந்து போவது பாவம். அந்த பாவம் எப்ப நடக்குமோ அடுத்த நொடியில நாம் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் துன்புறுத்தப்படுவார்கள். இன்னைக்கு ஆபிரகாம் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. பிரியமான ஜனமே, இங்க ஆபிரகாம் மட்டும் தப்பு செய்யலீங்க, இன்னொருத்தர் தப்பு செய்யறாரு. இதுக்கு முன்னாடியே அதை மட்டும் யாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆமா, இங்கேயும் ஒரு விஷயம் நடக்குது. ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த கனியை மட்டும், இந்த மரத்துல இருக்கிற கனியை மட்டும் புசிக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் சோதனையே வருது. ஆண்டவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சோதனை. மனைவி ஆகிய ஏவாள்கிட்ட என்ன செய்யுது? சர்ப்பம், பிசாசு பேசுது, இந்த கனியை நீ புசிக்கலாம்,
அந்த கனியை தூக்கிட்டு வந்து ஆதாம்கிட்ட இந்த கனியை நீ புசி அப்படின்னு சொல்லி மனைவி கொடுக்கும் போது இங்க என்ன நடக்குது? ஆதாமும் மனைவி பேச்சுக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பேச்சுக்கு தான் செவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்டுல? ஆனா அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? கர்த்தரே சொன்னாலும் மனைவி சொல்றது மந்திரம் தான். ஆமே, மனைவி சொல்லிட்டு அடுத்த செகண்ட் செஞ்சிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஆளுங்க நம்ம என்ன சொன்னாலும் ஒண்ணு பேசாத, இங்க வந்தாலே இந்த பிரச்சனை இல்லைன்னா தலையை ஆடிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு, ஏப்பா நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, சொன்னியா கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இங்க எல்லாம் பாருங்க, ஆதாம் அப்படியே கேட்கிறாரு மனைவி பேச்ச, ஆபிராம் சாராள் பேச்ச அப்படியே கேட்கிறாரு. அது மட்டுமா, ஈசாக்கு ரெபேக்காளுடைய பேச்ச அப்படியே கேட்டாரு. போங்க, தொடர்ச்சியா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இங்க நமக்கு டமாரா அடிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, கேசரி பண்ணி கொடுத்தாலும் சரி, பாயாசம் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிரியாணியே செஞ்சு வச்சாலும் சரி, வேலையா. ஆமா, ஓ அப்படிதான் நடக்குதா? காவே வராது, ஹலோ ஹலோ. ஆமே, இன்னைக்கு என்ன நம்ம செஞ்சு வச்சாலும் ஒண்ணும் பிடிக்க முடியல. எஸ்தர் அவங்க கணவரை சமையல் மூலமா ரொம்ப அழகா நடத்தினாங்க. இன்னைக்கு எப்படி சமைச்சாலும் வெளியில சாப்பிடுறவங்களுக்கு இங்க சாப்பிடுறது பரவாயில்ல, உளுந்து செஞ்சிருப்பீங்க, நல்லா இருக்கு, ஏதோ பரவாயில்ல, ஓகே. எப்படி எல்லாம் நடக்குது இல்ல? இன்னைக்கு நம்ம வார்த்தை ஒண்ணு செல்லுபடி ஆகிறது இல்ல சிஸ்டர்ஸ். ஆனா இங்க பாருங்க, எல்லாருடைய மனைவியுடைய பேச்சு அப்படியே கேட்கிறாங்க. பா, மனைவிமார்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அதே மனைவி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆதாம் மனைவி பேச்சு அப்படியே கேட்கிறாரு. அந்த பழத்தை கொடுக்கும் போது ஆதாம் என்ன சொல்லிருக்கலாம்? இல்ல ஆண்டவர் இந்த பழத்தை மட்டும் என்ன செய்ய சொல்லிருக்காரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாரு. நீயும் சாப்பிடாத, நானும் சாப்பிடக்கூடாது. உங்ககிட்ட சாப்பிட சொன்னது யாரு கேட்டிருக்கலாமா? ஆனா ஒரு வார்த்தை கேட்கல. ஓகே ஓகே ஓகே, புசிச்சாச்சு. இது நிமித்தம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க கணவர் உங்க இடத்துல ஒரு காரியங்களை செய்ய சொன்னா நீங்க செய்யணும். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு தெய்வமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவராக்கு கர்த்தருக்கு கீழே யார் இருக்கா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு கீழே ஒரு பெண்ணுக்கு கர்த்தருக்கு கீழே யார் இருக்கிறா? கணவர் தான். கண் கண்ட. ஆமாங்க, என்னங்க சிரிக்கிறீங்க? சொல்ல மாட்டாங்க, வாயிலிருந்து வராது, அது சர்வ சாதாரணமா வந்துடாது. உண்மையிலேயே சொல்றேன், உங்கள் கணவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அப்புறம், அதாவது கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு கணவர் தான் எல்லாமே. கணவருடைய பேச்ச தட்டவே கூடாது, அப்படியே கேட்கணும். அதுலதான் ரட்சிப்பு உண்டாகும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே காரியம் உங்க கணவர் இதோ வசனத்துக்கு உட்படுற மாதிரி பேசலினா நீங்க என்ன செய்யணும்? கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல, அவங்களுக்கு விளக்காம புரிய வைங்க. இல்லப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா ஆண்டவர் என்கிட்ட இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருப்பா. ஆண்டவர் என் சந்ததியை நமக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருப்பா. அதனால நம்ம இந்த காரியத்தை கர்த்தருக்கு விரோதமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி உங்க கணவருக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி கேட்டு நடக்க கூடாது. அதே மாதிரி நீங்களும் சொல்லும் போது உங்க கணவர்மார்களும் கர்த்தருக்குள்ள இருந்தா இந்த மாதிரி சோதனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இப்படி செய்யும் போது என்ன நடக்குது பாருங்க, நிறைய பிரச்சனைகள் வருது. ஆதாம் செய்ததுனால ஆண்டவர் சொல்லிட்டார், பூமியே சபிக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சாபம் அப்படின்னா, இங்க வசனம் தெளிவா சொல்லுது, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட. இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் வீட்டுல என்ன செய்யறோம்? ரொம்ப குற்றப்படுத்திடுறோம். என்னன்னா, குழந்தைய கண்டுக்கிறதே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலை. ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லைங்க. என்ன காரணம் தெரியுமா? இங்க ஆதாம் செஞ்சதுதான் காரணம். நீ வருத்தத்தோட புசிப்ப, குழந்தைகளோட இருக்க முடியாது. ஒவ்வொரு கணவர்மார்களுக்கு வருத்தம் இல்லை நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும்.
இன்னைக்கு என்ன அந்த வேலையில பிஸியா இருக்கும் போது அந்த வருத்தம் தெரியாது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும்போது அந்த வருத்தம் இருக்கும். ஐயோ, என் மனைவி செஞ்சதை நான் சாப்பிட முடியலையே, என் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, என் பிள்ளைகளோட நான் நேரத்தை கழிக்க முடியலையே. காலையில போனவங்க ஒரு சில வீடுகளை நான் பார்க்கிறேன், 5 மணிக்கு 4:30 மணிக்குள்ள கிளம்பி போயிருவாங்க. பிள்ளைங்க எந்த பிள்ளைய 4 மணிக்கு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர் இல்லையா? குட்டி குட்டி பிள்ளைகளை எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஆனா குட்டி பிள்ளைகளை பெத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு போயிருவாங்க வேலைக்கும் பிசினஸுக்கும். 4 மணிக்கு போயிட்டு, ஒரு வீட்டுல நடந்த சம்பவம், 4 மணிக்கு போயிட்டு நைட்டு எத்தனை மணிப்பா 11:30 மணிக்கு வருவாராம். அவருக்கு 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. நாங்க ஜெபிக்க அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இத முதல்ல மாத்தணும். நீ 2 பொம்பளை பிள்ளைங்க, அதாவது பெண் பிள்ளைகள் யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க? அப்பா மேல. அடுத்த செகண்ட் அப்பா. பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அப்பானா உயிர். அதை மாத்தவே முடியாது. ஆனா நான் பாக்குறேன், அந்த 2 பெண் பிள்ளைகள்ல சின்ன பிள்ளை, மூத்தவ கூட பரவாயில்ல, சின்ன பிள்ளை அப்பாட பேசவே மாட்டேங்கிறா. அவர் பக்கத்துல உட்கார்ந்தாலும் கை சின்ன பிள்ளை தான், இன்னும் வயசுக்கு கூட வரல. தோல்ல கை வச்சாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். இது யாருனால காரணம்? தகப்பனார் அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் காரணம். இது எதனால உண்டாகுதுன்னா சாபத்தீடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வருத்தத்தோட புசிப்ப. உன் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு சொல்லி நீ வருத்தத்தோட வேலை செஞ்சு சாப்பிடுவடா. நீ சாபம் போட்டார் ஆண்டவர். இந்த சாபம் எதனால வருதுன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போகும்போது. இந்த சாபம் நீங்கிறதுக்கு தான் இயேசு வந்தார், இந்த உலகத்துல ரத்தம் சிந்தினார். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா குடும்பத்தோட இணைஞ்சிருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க. ஏசப்பா சொல்ற வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அப்படியே செஞ்சு பாருங்க. நீங்கள் உங்க மனைவியோடு சந்தோஷமா இருப்பீர்கள். ஒரு பக்கத்துல ஒரு சில பேருடைய வாழ்க்கை கண்ணீர் விடுற மாதிரி இருக்குங்க. அதாவது காலையில முழுவதும் அண்டான் வேலை செய்வாரு வீட்டுக்காரு, நைட்டு முழுவதும் மனைவி வேலை செய்வாங்க. கதை அடைச்சிட்டு உள்ள போயிருவாங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா விடிய கால வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன வேலை இது? ஒரே வீட்டுல 2 பேரு, ஆனா 2 பேரும் முகத்தை கூட பாத்துக்க முடியாது. காலையில 5 மணி ஆச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு டயர்டா இருக்கும். மனைவி அப்படியே தூங்கிடுவாங்க. இவரு காலையில கிளம்பி ஆபீஸ் போகணும். கொடுமையான வாழ்க்கை. ஆனா காசு பணம் மட்டும் இருக்கும். காசு பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரியமான ஜனமே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது ஒரு வீட்டுல நடக்கிறது, காலையில நைட்டு மாத்தி மாத்தி. இன்னும் ஒரு சில பேரு, இதோ கணவர் வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, இதோ கணவரை வீடியோ கால் மூலயமாகவே பார்த்துட்டு மனைவிமார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க பிள்ளைகளை வச்சுட்டு. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காதாங்க காரணம். எந்த வீடு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சு செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. கூடவே கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் கூடவே இருக்கும், அன்பு தானாய் வளர்ந்து கொண்டு இருக்கும். பிரியமான ஜனமே, அல்லேலூயா. இதுதான் நான் சொல்றதுக்கு காரணம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, வசனத்தை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. மறக்காம நீங்க பிடிச்சு சரியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, இன்னைக்கு கடைசியா ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி கேட்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். இரண்டாவது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த நாளிலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 75 வயசுல ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததி பெருக பண்ணுவேன். ஆனா எப்ப கொடுத்தாரு? 100 வயதுல. அதுக்கு ஆதாரம் இருக்கு. 100 வயதுல. அப்ப எத்தனை வருஷம் காத்திருந்தாரு ஆபிரகாம் வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு?
25 வருடம் 75 வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயதுல கொடுக்கிறாருன்னா 24 வருஷம் காத்திருந்தார். ஆண்டவரால் 24 வருஷம் காக்க வச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இப்படி கூட நிறைவேற்றுவார். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், ஆபிரகாம் ஒருவேளை மனைவி சொல்லும் போது இல்லம்மா எனக்கு ஆண்டவர் பேசியிருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கனம் பண்ணியிருந்தா கண்டிப்பா 77, 78 மிஞ்சி போனா 80 வயசுக்குள்ள கண்டிப்பா ஈசாக்கு கையில இருந்திருப்பாரு. இவ்வளவு டிலே ஆகாது. இன்னைக்கு ஏன் இந்த டிலே அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்காததான் டிலே. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு தாமதமாச்சுன்னா யார் தெரியுமா காரணம்? நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா, நம்ம தான் காரணம். ஆண்டவருடைய சொல்லை நாம் மறந்து போகும்போது, கன ஈனப்படுத்தும் போது, அவருக்கு கனம் கொடுக்காம இருக்கும் போது, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே தாமதமாகும். 24 வருஷம் தாமதமாயிற்று. கர்த்தர் சொல்றாரு, 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசி கேட்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? உத்தமனாயிரு. 99 வயசுல சொல்றாரு ஆண்டவர், உத்தமனா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். ஏன் இந்த வார்த்தையை சொன்னாருன்னா, ஆபிரகாம் கர்த்தரை துக்கப்படுத்திட்டார். இன்னைக்கு தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க கணவர் சொல்லை நீங்கள் கேளுங்கள். ஆனா உங்க கணவருடைய சொல்லு வசனத்துக்குள்ள இருக்கணும், யாரையும் துக்கப்படுத்தாதபடி இருக்கணும். அல்லேலூயா, யாரையும் துக்கப்படுத்த கூடாது. ஒரு சில கணவர்மார்கள் மனைவிட்ட ஒரு சில காரியங்களை எப்படி சொல்லுவாங்க, பொய் சாட்சி சொல்லிடுறாங்க. ஈஸியா நிறைய வீட்டு நடக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, பொய் சாட்சி. நான் அதை எதுக்காக சொல்றாங்க நான் வெளியில சொல்ல விரும்பல. ஆனா நிறைய வீடுகளில் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீ இப்படி பொய் பேசு, நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம நிதானிச்சு பார்க்கணும், இது உண்மையா பொய்யா. பொய்க்கு உடந்தையா நம்ம இருக்கவே கூடாது. சொல்லி புரிய வைங்க. அப்பா இல்லப்பா, நடக்காததை நான் போய் சொல்ல மாட்டேன் உங்களுக்காக. ஏய், நான் உங்க புருஷன், நான் சொல்றத நீ செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரப்பா பொய் பேசக்கூடாது, பொய்க்கு துணையா நிக்க கூடாதுன்னு. இதனால என்ன பலன் வரும் தெரியுமா? சொல்லுங்க, அப்பதான் புரியும். நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, நானும் சொல்லிட்டேன்னா அடுத்தது எனக்கும் என் பிள்ளைக்கும் பாதிப்பு வரும், சாபம் வரும். இதை நீங்க சொல்லி பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கும். நிறைய வீடுகள் நடக்குது. அதே போல மனைவி சொல்லும், எதா இருந்தாலும் சரிங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும். இன்னும் ஒரு சில பேர் பெற்றோர் பிள்ளைகள் பேசுகிட்டு நடக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த 2 குட்டீஸும் இப்படி இருக்கும்போது யார் பேச கேட்டு நடப்பீங்க? அவங்க சொல்லுக்கு நடப்பீங்களா? இல்ல, நம்ம சொல்லுக்கு தான் நடக்கும். அதே சமயம் யாஸ்மின் மாதிரி வந்துட்டா, அவரு யஸ்வந்த் மாதிரி வந்துட்டாரு. யஸ்வந்த் இப்ப வேலைக்கு போறாரு. யார் பேச்ச கேட்டு நடப்பீங்க? பெரிய அதாவது வேலைக்கு போறது பெருசு இல்ல, அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? ஒரே வார்த்தை, பிரதர் அவன் தான் பிரதர் எல்லாமே. பக்கத்துல கணவர் பாப்பாரு, அடி பாவி, இத்தனை வருஷமா சோறு ஓட்டுனேன் உனக்கு. ஒரு வீட்டுல நடந்த சம்பவம், கணவன் மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் போயிருக்கிறேன், விசேஷத்துக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டு காரியத்துக்கு. அங்க பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். மாசம் சம்பளத்தை அம்மா கையில கொடுத்துட்டான். அவன் மாசம் சம்பளம் கொடுத்தது ஏதோ ஒரு காரணம் கொடுத்துருப்பான் போல இருக்கு, தெரியல. நான் 2வது மாசம் சம்பளம் வருதா இல்ல மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பேசினேன். மாசம் சம்பளம் ஓடி அவங்க அப்பாட்ட கொடுக்கல. அம்மா இந்தாமா என் மாசம் சம்பளம். என்னோட கார்டு கொடுக்குற? ஆமாமா, என் கம்பெனில ஏடிஎம் கார்டு கொடுத்து அந்த கார்டுல தாமா போட்டிருக்காங்க. எவ்வளோடா? வந்திருக்குமா 22 நினைக்கிறேம்மா, 22, 23 இருக்கும். நீ வச்சுக்கமா, தேவைப்படுமா? பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு எழுதி வச்சிருக்கேம்மா, நீ ஸ்வைப் பண்ணிக்கும். டேய் உனக்கு வேணாமாடா, நீ எடுத்து கொடுமா எனக்கு. அம்மாக்கு அப்படியே சுத்தியா அப்படியே மேல போயிட்டாங்க.
நான் போகும்போது அந்த வீட்டு எஜமானி அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், என் பையன் வளர்ந்துட்டான், என் பையன் குடும்பத்தை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டான். எது ஒரு மாசத்துலயே குடும்பத்தை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் வீட்டுக்காரர் உட்காந்து தண்ணிய கொஞ்சம் சூடாத்தி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்லா கவனிச்சுக்க, அது வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த அம்மா என் குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டான் பாஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் போட்டிருக்க ட்ரெஸ் புதுசு, குடிச்சிட்டு இருந்த ஆத்திட்டு இருந்தவர் நிறுத்திட்டாரு. புதுசா சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் ஆத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மா சொல்லுது, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ்டர், அவன் தான் இனி எல்லாமே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அவர் அப்படியே நிறுத்திட்டு ஒரு பார்வை பார்த்தாரு பாரு. அடி பாவி, 25 வருஷம் சோறு ஓட்டினேன், 20 வருஷம் சோறு ஓட்டினேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனே, நீ கேட்காதெல்லாம் அப்ப நான் ஒண்ணுமே இல்ல, தம்பி பீஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பையன் சொல்றதுதான் பெரிய விஷயம். பையன் அவங்க அப்பா என்னப்பா ஒண்ணும் சரியில்லைப்பா அப்படின்னா உடனே அவன் பையன் சொல்றத கேட்டு நீங்க நடந்துக்குங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? வெறுப்பு தாங்கவே முடியல. ஏன்டா ரிட்டைர்மெண்ட் ஆன, ஏன்டா வேலையை விட்ட, இனி எங்கேயும் வேலை கிடைக்காது. இப்படி நிறைய வீட்டுல ஓடுது. ஹல்லேலூயா. நான் தப்புன்னு சொல்லலைங்க. உங்க பையனுடைய பேச்சை நீங்க கேளுங்க, யாருடைய பேச்சு நீங்க தட்ட வேண்டாம், புறமே தள்ளாதீங்க. ஆனா அந்த பேச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வசனத்தின்படி இருக்கணும். என்னங்க வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, யாருக்கு இடரல் உண்டாக்குகிற வாழ்க்கை நமக்கு கொடுக்க கூடாது. நம்ம செய்யக்கூடிய காரியத்துல ஒருத்தருக்கு இடரல் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இடரல்னா பிரச்சனை கொடுத்துடக்கூடாது. அதை நீங்க தீர சிந்திச்சு நீங்க செயல்படணும். உங்க பையனே சொன்னாலும் உங்க பிள்ளையே சொன்னாலும் அது அப்படியே மந்திர வாக்க ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்க ஜெபிக்கணும். என் பையன் இப்படி சொல்றான் ஏசப்பா, என் பிள்ளை இப்படி ஆலோசனை சொல்றான், நான் செய்யட்டுமா, நான் செய்யட்டுமா. ஒரு வீட்டுல ஒரு பையன் நல்லா வளர்ந்து பெருசாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது ஹவுசிங் லோன் வருது. அந்த பையன் சொல்றான், ஒரு அபார்ட்மெண்ட்ல நான் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லாம அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. ஏன்னா எல்லா சொத்து யாரு பேர்ல இருக்கும்? மோஸ்ட்லி எந்த வில்லங்கும் வந்துடக்கூடாது. அதுக்கு மாத்திரம் தான் நீங்க தேவைப்படுறீங்க. இல்லையா? யாரும் எந்த வில்லங்கும் பேச முடியாதுல்ல. பெண்கள் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எதை பண்ணாலும் எங்க வீட்டுல கொடுத்தாலும் வேற வழியில நாங்க தான் செஞ்சாகணும். அப்போ போய் அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கலான் இருக்கிறேன், 3 பெட்ரூம் வைக்கலான்னு. ஏடா 3 பெட்ரூமா? எதுக்குடா? ஆமா, கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் அப்பாக்கும் ஒரு பெட்ரூம், அப்புறம் எனக்கு ஒரு பெட்ரூம், எனக்கு ஒரு குழந்தை பிரச்சனை ஒரு பெட்ரூம். அப்படி இருக்கிறதுனால எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இது 10ல உங்க பேர்ல இருக்குல்ல இந்த பூர்வீக வீடு, இந்த வீட்டை நீங்க என்ன செய்யுங்க, வித்து எனக்கு கொடுங்க, நான் உங்களை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன். இந்த அம்மா அப்படியே அழுகிட்டு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விட்டு, கடைசி வரைக்கும் என்னை பாத்துக்கிறியா, எனக்கு ஒரு ரூம். அந்த அம்மாவுக்கு தெரியறதெல்லாம் என்னன்னா ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்துட்டான். இது கணவன்கிட்ட சொன்னாலும் அவருக்கு தான் தெரியும் இந்த உலகமே. அதுதான் நான் சொல்றேன், நீங்க என்ன செய்யக்கூடாது, எதையும் கணவனுக்கு மறைக்க கூடாது. நிறைய பிள்ளைகள் செய்த காரியத்தை உங்க வீட்டுக்காருக்கு நீங்க மறைக்கும் போதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒளிஞ்சு மறைஞ்சு போகுது. இந்த அம்மா எதையுமே சொல்லாம பையன் பேச்ச கேட்டு நம்பி கடைசி நேரத்துல சைன் பண்றதெல்லாம் போயிடுச்சு. கடைசியில ஒரு செக் பாயிண்ட் என்னன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி அவங்க அப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, இந்த அம்மா சைன் பண்ணா மட்டும் செல்லாது, அவரும் சேர்ந்து சைன் பண்ணணும்ன்ற ஒரு காரியம் இருக்குது. வக்கீல் சொல்லிட்டாங்க, உங்க வீட்டுக்காரும் சைன் பண்ணணும். ஐயோ, அந்த மனுஷன் சொன்னா கேட்க மாட்டானே, ஓவரா பேசுவாரு உங்க அப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, வேற வழியில அவங்ககிட்ட விஷயம் போகும்போது சொல்றாரு, என்னடா விளையாடுற, பூர்வீக வீடுறா, பூர்வீக வீட எனக்கு வந்த பூர்வீக வீட்டை உங்க அம்மா பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன். பூர்வீக வீடுங்கிறதுனால உங்க அம்மா பேருக்கு போச்சு, ஆனா நானும் சைன் பண்ணாதான் போகணும்னு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நடக்கும் தெரியும்டா, இப்படி எல்லாம் வருவீங்கன்னு. உனக்கு தேவைன்னா ஒரு வீட்டை கட்டு. அல்லேலூயா. அவங்க அப்பா சொல்றாரு,
என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும். கடைசி வரையிலும் நீ பாப்பையா பார்க்க மாட்டே எனக்கு தெரியாது, ஆனா நான் பாத்துக்குவேன். இது நாள் வரையிலும் பார்த்தா எனக்கு தெரியும், நான் பாத்துக்குவேன். நீ என்ன செய்ய, உனக்கு தேவைன்னா சாங்ஷன் பண்ண வீட்டுல 2 பெட்ரூம் வச்சு வீட்டு வாங்க. 3 பெட்ரூம் நாங்க வர மாட்டோம், நாங்க இங்க இருந்துக்கிறோம், அன்பா பாசமா தூரமா இருந்தா சரியா இருக்கும், நீ அப்படி பண்ணுன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அந்த பையனும் வீடை கட்டிட்டோன்னே அன்பா பாசமா இப்ப 2 ஃபேமிலியும் பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இது பெண்களுக்கு தெரியாது. எமோஷனலா பெண்கள் வீக்கா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் பிசாசு ஆதாம்கிட்ட வராம ஏவாள்கிட்ட வந்தான் தெரியுமா? எமோஷனல் வீக்கா பெண்கள் இருக்கிறபடியினால். நீங்க சிந்திக்கணும். யார் சொன்னாலும் நீங்க கர்த்தருக்குள்ள சிந்திக்கணும், ஜெபிக்கணும். உடனே ஓகே சொல்லாதீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? தயவு செய்து நீங்க என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல கடைசியில இந்த மாதிரி ஒருவேளை அந்த அம்மா எல்லாத்தையும் வித்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வரக்கூடிய மருமகள் தெரியாது. இந்த உலகத்துல இந்த காலத்துல யார் எப்படின்னே தெரியாது. வீட்டு விட்டு விரட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போய் நிற்போம்? யோசனை பண்ணி பாருங்க. என்னைக்குமே நான் நிறைய விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்வது உண்டு. என்ன ஆலோசனைனா, அவங்க வீடு ஒரு சில பேர் பிள்ளைங்க மேல பெரிய பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க, எழுதி வைக்க போவாங்க. எனக்கு ஒரு தடவை போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், வீடை எழுதி வைங்க, தப்பு இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு தான். ஆனா எப்படி எழுதி வைக்கணும் தெரியுமா? எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எழுதி வைங்கன்னு சொன்னேன். அதுதான உண்மை. அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்க எடுத்து கொடுத்த கூட ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு இருக்கிறது போக மற்றவங்களுக்கு கொடு. வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க வசனத்தை நல்லா தியானிக்கணும். ஏன்னா மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறது போலவே நாளைக்கு இருப்பாங்கிறது சொல்ல முடியாது. மனுஷன் புத்தி கரெக்ட், குரங்கு புத்தி. ஆமென். கர்த்தருக்குள்ள இருந்தா அது நிலையா இருக்கும். கர்த்தருக்குள்ள இல்லாதவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இங்க ஒண்ணு பேசுவாங்க, ஓகே ஓகே ஓகே, அங்க ஒண்ணு இல்லன்றுவாங்க. நீ குடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க பார்த்து குடிக்கவே இல்ல, அங்க போய் மாறிட்டாங்க. இங்க ஒண்ணு பேச, அங்க ஒண்ணு பேச, அங்க ஒண்ணு பேச, இங்க ஒண்ணு பேச. மனுஷனுடைய புத்தி குரங்கு புத்தி. கர்த்தருக்குள்ள இருந்தா ஓகே, கர்த்தருக்குள்ள இருந்தா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செய்து இந்த செய்தி கேட்கிறதான பெண்கள், விசேஷமா குடும்ப பெண்கள், கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை தான் விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வாக்கு தத்தங்கள் பெற்ற பின்புதான் சோதனை ஆரம்பம். அந்த சோதனையில நீங்க பாக்கியவான்களா இருந்தீங்கன்னா வின் பண்ணிடுவீங்க. ஆனா விழுந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வாக்கு எல்லாம் தாமதமாகி, தாமதத்துல ஒரு சில தடைகளும் ஏற்பட்டுச்சுன்னா சோர்ந்து போயிடுவீங்க. தயவு செய்து நாம் நம்ம ஆபிரகாமை போல, ஆதாமை போல, ரெபேக்காளை போல இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ரெபேக்காள் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, ஈசாக்கு கிட்ட சொந்த பையனையும் பொய் சொல்ல சொன்னாங்க. ஏசா மாதிரியே யாக்கோபை போ சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொண்டு சொன்னாங்க. இது நிமித்தம் எத்தனை பிரச்சனை வந்தது தெரியுங்களா? அப்படியே ஏசா கோவப்பட்டாரு. யாக்கோபு ஊரை விட்டு போய் வேற எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு, எத்தனை கஷ்டங்கள். நம்ம பொய் பேசும்போது கஷ்டங்கள், வேதனைகளுக்கு உட்படுவோம். எனக்கு பிரியமான ஜனமே, நீங்கள் வாக்கு தத்தத்தை நீங்க மறந்து போகாத சந்ததியா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அப்படியே தேவ சமத்துல தலைகளை தாழ்த்தி இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல கர்த்தர் இன்னைக்கு குடும்பங்களை குறித்து நினைவு கூர்ந்து இன்னைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் அப்படின்னா ஏதோ கர்த்தருடைய வல்லமைய மகிமைய வாக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெறுவது மாத்திரமல்ல, குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்தணும். அதுதான் எழுப்புதல். உங்க கணவர் ரட்சிக்கப்படுவது எழுப்புதல். உங்க வீட்டுல மனைவி ரட்சிக்கப்படுவது எழுப்புதல். பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவது எழுப்புதல். என் தேவனுக்கு ரட்சிப்பு தேவைங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா நீங்க வசனத்தின்படி நடக்கணும். நீங்க வசனத்தின்படி நடந்தா என் தேவன் உங்க கணவரை தொட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் ஆண்டவர் சொல்றார் 1 பேதுரு புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் இதோ முதல் 2 வசனங்கள்ல, நீ கற்புள்ள நடத்தினாலே உன் கணவரை நீ ஆதாயப்படுத்திக்கொள். போதனையின்றி, அங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம், அங்க ஜெபிக்க வேண்டாம், கற்புள்ள நடத்த.
என்னங்க கற்புள்ள நடத்தை? வேற எதுவுமே இல்லைங்க. வசனத்தின்படி வாழ்றதாங்க கற்புள்ள நடத்தை. வசனத்தின்படி வாழ்க்கை இருக்குதா? எனக்கு பிரியமானவர்களே, செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற என் சகோதரனை, என் சகோதரியே, உங்க கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா என் இயேசு வல்லமையுள்ளவர், என் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர். உங்க கணவரை தொடர்றதுக்கு இப்படிங்கிறவங்களை தொற்றுவார். நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் வசனத்தின்படி வாழ்றப்பா, நான் வசனத்தின்படி வாழ்றேன். என் கணவரை தொடுங்கப்பா, என் பிள்ளைகளை தொடுங்கப்பா, என் மனைவியை தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்கப்பா. இந்த எழுப்புதல் நாட்கள்ல நாங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே செவிப்போம். நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே செவிப்போம். இந்த வசனத்தின்படி நான் வாழணும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் வாழணும் ராஜா. நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் ஒருபோதும் மறந்து போக கூடாது, நான் ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஓ தகப்பனே, ஆபிரகாமை போல, ஆதாமை போல, ஓ ரெபெக்காளை போல நாங்க ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனவர்களா இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் சரியாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. கூடவே இருங்க, கூடவே இருங்கப்பா. இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல இவ்வளவு நேரம் நாங்க நல்லா ஆராதித்தோம் ஆண்டவரே. அதே போல உங்களுடைய சன்னிதானத்திலிருந்து நாங்க நிறைய காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவரை சாட்சியோ உங்களுடைய வார்த்தையை நாங்க கேட்டு எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஆண்டவரை. எங்களோடு இணைந்து Facebookல, யூடியூப்ல பார்க்கிறவங்களை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. தகப்பனே, கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல நாங்க பார்க்கிற வரையிலோ தகப்பனே உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தொடர்ந்து உடைய எழுப்புதலுக்காக ஆண்டவரே நாங்க பிரயாணப்பட தேவன் கிருபை செய்வீராக. உடைய வருகையில நாங்க காட்சியளிக்க எங்களுக்கு பின்னாக நிறைய பேர் இருக்க சாட்சியாய் வாழ எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம்ப்பா. உங்களுடைய நாம மட்டும் உயரட்டும், மேம்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் எங்கள் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே, தாழ்த்துறோம். நாங்கள் எவ்வளவேனும் சிறுக இது அவ்வளவேனும் பெருகுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மை செபித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.